உரியான்றது சாதாரணமான ஆள் இல்லை. அவன் ரொம்ப நல்ல சேவகன், அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, அவன் இவனுக்கும் உண்மையானவன், ஆண்டவருக்கும் உண்மையானவன். உடனே உரியா வீட்டுக்கு வந்துட்டார். ஐயா, என்ன நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாப்பா, உன்னுடைய வீட்டுக்கு போய் நீ இளைப்பாரு, கொஞ்சம் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அந்த உரியாவை அனுப்ப எவ்வளவு பெரிய பிளான் பாருங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்கு உன்னுடைய மனசை, உன்னுடைய சிந்தையை ஒரு கிரிமினல் மாதிரி யோசிக்க வைக்கும். கிரிமினல் மாதிரி யோசிக்க வைக்கும். தாவீது ரொம்ப நல்ல தேவனுடைய மனுஷன். இந்த மாதிரி கிரிமினல் அவன் யோசிச்சதே இல்லை, யாருக்கும் தீங்கு நினைச்சதே இல்லை. ஆனா ஒரே ஒரு பாவத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அவனுடைய மைண்ட் எவ்வளவு கிரிமினலா யோசிக்குது பாருங்க. மகனே, மகளே, நீ தப்புக்குள்ள விழுந்துட்ட அப்படின்னா உன் மைண்ட பிசாசு கிரிமினலா யோசிக்க பண்ணுவான். வீட்டுக்கு போன்னு துரத்துறான். ஆனா அந்த உரியா சொல்ற, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். உடனே இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அடுத்த ஒரு படி பாவம் எங்க கொண்டு போகுது பாருங்க. இல்ல, அவனுக்கு நிறைய தண்ணி வாங்கி கொடுத்துட்டான். அவன் ரொம்ப போதையில இருக்கும்போது, சரி இப்ப நீ போப்பா, உன் வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு போறது மாதிரி உரியா போனா. ஆனா அவன் போல. நீங்க வேதத்துல போய் வாசிச்சு பாருங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவன் போகும்போது அவனுக்கு பின்னாடியே நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் ராஜா கொடுத்து அனுப்பினாராமா. எவ்வளோ பெரிய ராஜா, அவனுடைய ஸ்தானம் என்ன, அவன் எவ்வளோ அழைக்கப்பட்டவன். ஒரு மிஸ்டேக்கு அவனை எங்க கொண்டு போய் விடுது பாருங்க. அவனை பேதையாக்கிருச்சு. வாலிப தம்பி ஒரு பெண்ணுக்கு பின்னாடி, ஒரு விபச்சாரக்காரிக்கு பின்னாடி போற அந்த மனுஷன், வேதம் சொல்லுகிறது, ஒரு பேதை அடிக்கப்படும்படி, ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கப்படும்படி போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்க தேடுகிற அந்த கண்ணியை அறியாமல் தீவிரிக்கிறது போலும் அவள் பின்னே சென்றான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அம்பு அவன் ஈரலை பிளந்தது. தங்கச்சி, ஆண்டவர் ஒன்னதான் எச்சரிக்கிறாரு. தம்பி, ஆண்டவர் ஒன்னதான் எச்சரிக்கிறாரு.